அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியாற்றுவதற்கான தகுதித் தேர்வு, மாநில தகுதித் தேர்வு டிஎன்-செட் எக்ஸாம் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்துச்சு. அதுக்கான கிளியர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 30க்குள்ளே ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்குது. அப்போ இந்த டிஎன்-செட் எக்ஸாம் இந்த தடவை யார் நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டி தான், அவங்க தான் நடத்துகிறாங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நடக்க போகுது. அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 1 நேற்றுலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 30க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபுல் ப்ரொசீஜர் என்ன, அது எப்படி ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த டிஎன்-செட் எக்ஸாம் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டி. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நேற்றுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு ஏப்ரல் 1. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னாக்கா இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்கள் எனி பிஜி டிகிரி, ஒரு பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, மாஸ்டர் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அல்லது பிஜியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். 4th செமஸ்டர் இப்போ எக்ஸாம் எழுத போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 4th செமஸ்டர் இப்போ வரக்கூடிய அந்த மே ஜூன் எக்ஸாமுக்கு 4th செமஸ்டர் எழுதக்கூடிய எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அவங்க அப்ளை பண்ணலாம். அப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் பிஜி டிகிரி, செகண்ட் எம்எஸ்சி, செகண்ட் எம்ஏ, மாஸ்டர் டிகிரி யாராவது படிச்சிங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் போடுறப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. பட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரி, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க, அந்த ஃபுல் அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண எங்கே போகணும் அப்படின்னாக்கா எம்எஸ் யூனிவர்சிட்டி msunIV.ac.in நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணணும். எம்எஸ் சரிங்களா, மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு msunIV.ac.in அப்படின்னு வெப்சைட் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் டிஎன்-செட் 2024 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கே அப்ளிகேஷன் டிஎன்-செட் எக்ஸாம் அப்படின்ட்டு ஒரு நியூன்னு ஓடிட்டுருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். சரிங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 காமிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் நம்பர். அதில் இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் நம்பரு பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு ஃபர்தராக ப்ரோசஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் புதுசாக நியூ கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்டெப் தான் வரும். இதை கிளிக் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இல்லை என்னென்ன கேட்குது பாருங்கள். கேண்டிடேட் நேம் கேட்குது, அதுக்கப்புறமா அவங்களோட இனிஷியல் இங்கிலீஷில், அதுக்கப்புறம் கேண்டிடேட் நேம் தமிழில், அதுக்கான இனிஷியல், அப்பா பேர் நேம் இனிஷியல், அம்மா பேர் நேம் இனிஷியல், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஜெண்டர், அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கார்டு, ஓட்டர் ஐடியோ இல்லை பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸ், எனி ஒன் ஆஃப் த ஐடென்டி கார்டு. அந்த ஐடென்டி கார்டு என்ன டைப்புன்னு கேட்கும். ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி, அதில் ஆதார் கார்டு அப்படின்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பர் அங்கே என்ட்ரி பண்ணணும். இந்த பர்சனல் டீட்டெயில் ஃபஸ்ட்டு கேட்கும். சரிங்களா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த பர்சனல் டீட்டெயில் கேட்கும். அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் டீட்டெயில் கேட்கும். உங்களுடைய அட்ரஸ் கேட்கும், வீட்டோட போஸ்டல் அட்ரஸ் இதில் கேட்கும், பர்மனெண்ட் அட்ரஸும் கேட்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அட்ரஸும் கேட்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது மொபைல் நம்பர், அப்புறம் வந்து இமெயில் ஐடி. அது கரெக்டாக தப்பு இல்லாமல் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி ரெண்டுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இலக்கிய டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் என்னன்னு வேறு எதாவது இருக்கான்னு கேட்கும். அப்போ இந்த சேம் அட்ரஸ் அப்படின்னாக்கா இங்கே ஃபுல்லாக அப்படியே ஃபில் ஆகிடும். அல்லது வேறு அட்ரஸ் அப்படின்னாக்கா நம்ம இதை மாற்றிக்கலாம். சரிங்களா, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு கேட்கும். நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மினிமம் வந்து 8 கேரக்டர், மேக்ஸிமம் 13 கேரக்டர். அதில் பார்த்தீங்கன்னா 1 அப்பர் கேஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், 1 லோயர் கேஸ் இருக்கணும். அது ஆல்ஃபாபெட் ஆர்டர், ஒரு ஆல்ஃபாபெட்டில் அப்பர் கேஸ் ஒன்று இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நியூமரிக்கல் நம்பர் ஏதாவது இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அந்த அட்டோ, டாட்டோ, ஸ்லாஷ் ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கணும். சரிங்களா, அப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டில் ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், நியூமரிக்கல் நம்பர்ஸில் ஒரு டிஜிட் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இதெல்லாம் சேர்த்து ஒரு 8 to 13க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா சார்,
அதுக்கப்புறம் திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இங்கே நம்ம கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு அதே இங்கே என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணீங்களோ அதை இங்கே கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ஒரு கேப்ச்சா இருக்கும் பாருங்கள் கீழே. இந்த கேப்ச்சாவை இதில் டைப் பண்ணணும். இந்த டைப் பண்ணி இங்கே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, சப்மிட் கொடுக்கணும். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில், உங்களுடைய அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு கேட்டு இந்த கேப்ச்சாவை டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நீங்கள் டைப் பண்ணதை ஒரு ப்ரிவ்யூ காமிக்கும். உங்களோட நேமு, அப்பா பேர், அம்மா பேர், உங்களோட நேம் தமிழில் இனிஷியல் டைப் பண்ணியிருப்பீங்க, இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபுல் டீட்டெயில் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷனு, அது இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டேன். அதில் பார்த்துங்க இந்த இடத்த வரும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, கேண்டிடேட் நேம் தமிழ்லேயும் இருக்கும், இந்த பக்கம் இங்கே இங்கிலீஷில் இருக்கும், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த். நீங்கள் அங்கே என்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அந்த ஸ்டெப்பில் வந்து இங்கே ப்ரிவ்யூ மாதிரி வரும். கரெக்டாக இருக்கான்னு கேட்கும். சப்போஸ் நீங்கள் எதாவது டைப் பண்ணும்போது கூட மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, அப்போ மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ரிவ்யூ காமிக்கிறது. ப்ரிவ்யூ காமிச்சதுக்கப்புறமா நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா பர்டிகுலர்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் செக் லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா, எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அடுத்த ஸ்டெப்பு அந்த ஓடிபியை வந்து அதில் என்ட்ரி பண்ணணும். இது கீழே ஒரு ஆப்ஷன் வரும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு அப்படின்ற இடத்த ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அந்த ஓடிபியில் என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்கள் நேமுக்கு இல்லை உங்கள் ஐடிக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் நம்பர் இந்த ப்ளேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் இங்கே போட்டிருக்கும். சரிங்களா, இந்த இடத்த உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பேர் போட்டிருக்கோம். இவ்வளோதான். உங்களுடைய பேசிக் அந்த டீட்டெயில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. உங்களுடைய அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அப்ளிகேஷனை கம்ப்ளீட் ஆகலை, ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும், உங்கள் நேம் இங்கே வந்திருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் டு கம்ப்ளீட் த ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்கும். அப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு எந்த பேஜ் போகணுன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லைங்களா ரிஜிஸ்ட்ரேஷன், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த பேஜ் தான் வரும். இப்போ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய என்னென்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் இந்த சைடு இருக்குது பாருங்கள், நீங்கள் இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். இப்போ அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது இது தான். இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், ப்ரீவியஸ் பேஜில் வந்து அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கேப்ச்சாங்கிறது அந்த கேப்ச்சா அவங்க டைப் பண்ணி சைன்இன் அப்படின்னு அந்த பட்டனை கொடுக்கணும். சைன் இங்கே இருக்குது இல்லைங்களா, சைன்இன் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து சைன்இன் ஆகிடும் உங்கள் பேஜ். சைன்இன் ஆகிறப்ப நெக்ஸ்ட்டாக உள்ள என்ன வரும் பாருங்கள், அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஒரு 3 கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 3 கேட்டகரி. ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட். இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதாவது பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா, இதெல்லாம் முடித்தா தான் உங்களுடைய இந்த ஃபைனல் சப்மிஷன் நமக்கு முடியும். சரி, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் முடிஞ்சு இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் நிறைய ஸ்டெப் இருக்குது, நிறைய டீட்டெயில் கேட்டுங்க. ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். சரி, இப்போ இதில் வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும். சரி, நீ கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் எத்தனை ஸ்டெப் இருக்குது பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாம் அண்டு ஜோன் டீட்டெயில்ஸ், என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, டிஎன்செட்டில் என்ன சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சென்டரில் எழுத போகிறீங்க, எந்த ஏரியாவில் எழுத போகிறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணணும். அப்புறம் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லும். இங்கே ஒரு 3 வகையான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது 3 மட்டும் தான் கேட்கும். வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை கேட்காது. அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கான அந்த ப்ரொசீஜர். இது எல்லாமே கேட்கும். சரிங்களா, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் கேண்டிடேட் டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். பர்சனல் டீட்டெயில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆல்ரெடி பர்சனல் டீட்டெயில் கொடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அதை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பர்சனல் டீட்டெயில் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டாக அந்த பேஜுக்கு போகும். இங்கே பாருங்கள், பர்சனல் டீட்டெயிலாம் கேட்குது பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்த அந்த கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே இங்கே வந்திருக்கும்.
இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் இங்கே வந்திருக்கோம். சரிங்களா? இங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் இங்கே வந்திருக்கும். நீங்கள் எக்ஸஸாக இல்லை ஃபில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இங்கே ஒரு நேஷ்னாலிட்டி, உங்களுடைய நேஷ்னாலிட்டி ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிலீஜியன் ஃபில் பண்ணணும், கம்யூனிட்டி ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தால் அதை ஃபில் பண்ணணும், இனி டயபெட்டிக் ஸ்டூடெண்ட் இருந்தால் எஸ்ஆர் நோவோ அது கேட்கும், இதை ஃபில் பண்ணணும். இந்த ஒரு 5 காலமை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்க வேண்டியதான். அப்போ இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னாக்கா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலை என்ட்ரி பண்ண சொல்லும். இல்லை என்னென்ன கேட்டிருக்கு பாருங்கள், குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் நல்லா கவனிச்சிங்க. உங்களுடைய ப்ரோக்ராமிங் மாஸ்டர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன மாஸ்டர் டிகிரி, அதாவது எம்ஏவா, எம்எஸ்சியா, எம்பிஏவா, ஆர் எம்சிஏவா, என்னவோ அதை கேட்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எம்எஸ்சி கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் எம்எஸ்சியில் நீங்கள் என்ன பிரான்ச்சு, எம்எஸ்சி மேக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பாட்னியா சொல்லி அப்போ என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். இதில் தான் சொன்னேன் பாஸ் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா கோர்ஸை, அல்லது படிச்சுட்ருக்கீங்களா, இல்லை ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்களா. 3 கேட்டகரியாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. பாஸ்டு, பர்சியூயிங், ரிசல்ட் வெயிட்டட். அப்போ பர்சியூயிங் அப்படின்னா படிச்சுட்ருக்கோம், ரிசல்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களும் சொல்லலாம். ஸோ 3ல் நீங்கள் எதனா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக இந்த பக்கம் பாருங்கள், இயர் ஆஃப் பாஸிங். சப்போஸ் பாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எந்த இயர் பாஸ் பண்ணியிருக்கீங்க அதை கொடுக்கணும். ஆர் பர்சியூயிங் அப்படின்னாக்கா அப்பியரிங் ஃபைனல் இயர் எக்ஸாம், எந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகிருக்கீங்க அந்த இயரை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டாக ரிசல்ட் வெயிட்டடோ அல்லது எந்த ரிசல்ட்டுக்கான வெயிட்டிங் அது இங்கே கொடுக்கணும். சரிங்களா? மெயினாக பாருங்கள், அப்பியரிங் ஃபைனல் இயர் எக்ஸாம் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அதான் இது இந்த வச்சு தான் சொன்னேன். சரி, அப்போ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டேட் எந்த எக்ஸாமில் நீங்கள் அது எந்த ஸ்டேட்டில் அதை படிச்சிருக்கீங்க அந்த மாஸ்டர் டிகிரியை அந்த ஸ்டேட் எங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னு யூனிவர்சிட்டி இங்கே ஃபில் பண்ணணும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் முடிஞ்சிடும். சரி, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை, எக்ஸாம் அண்ட் ஜோன் டீட்டெயில்ஸ். நீங்கள் வந்து எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்க, என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, எந்த ஜோனில் எழுத போகிறீங்க அப்படின்றது. அப்போ நீங்கள் வந்து டிஎன் செட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 43 சப்ஜெக்ட் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க, நீங்கள் பிஜி டிகிரி என்னவோ அதுக்கு ரிலேட்டடாக தான் எழுத முடியும். இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இதுதான் அந்த சப்ஜெக்ட். அதுக்கான சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா 2426. சரிங்களா? இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆஃப் தி எக்ஸாம் ஜோன் 2 சாய்ஸ் கேட்குறாங்க. 2 சிட்டியை நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் அதே வராது, அது அதை தவிர மீதி இருக்குது வரும். முதல்ல எக்ஸாம் சிட்டி என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. எக்ஸாம் சிட்டி பார்த்திங்கன்னா 9 எக்ஸாம் சிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே கொடுக்கல. இந்த 9 சிட்டியில் தான் நமக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து சென்னை, அதுக்கப்புறம் விழுப்புரம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி. 9 சென்டர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமுக்கு. இந்த 9ல் தான் ஏதாவது நம்பர் 2 சூஸ் பண்ணணும். கொடுத்த ஒன்று திரும்ப அகைன் வராது. ஒன்ஸு ஒரு சிட்டி தான் சூஸ் பண்ணணும். அப்போ 2 சிட்டியை தனியாக சூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ சாய்ஸ் 1 சாய்ஸ் 2 அப்படின்ட்டு 2 சாய்ஸ் கேட்டோம். ஃபஸ்ட்டு சாய்ஸில் ஒரு சிட்டியை சூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் சாய்ஸில் இன்னொரு சிட்டியை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்க வேண்டியதான். அப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸாம் சென்டர் சிட்டிஸ் இது வந்து ஃபில் ஆகிடும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இங்கே பாருங்கள், உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லும். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது பாருங்கள். உங்களுடைய ஃபோட்டோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரிங்களா? அந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KB to 200 KB ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். சரிங்களா? இமேஜாக இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா ஜேபிஜின்ற இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும். இது இங்கே அப்லோட் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணாலே இந்த இடத்த அப்லோட் அப்படின்னு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக உங்களுடைய சிக்னேச்சர் கேட்கும். சிக்னேச்சரை இங்கே அப்லோட் பண்ணணும். செலக்ட் சிக்னேச்சர். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜாக தான் அப்லோட் பண்ணணும். ஜேபிஜி இமேஜ் ஃபார்மேட்டில். சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ் ஃபைல் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 4 KBலேருந்து 30 KBக்குள்ளே 4 to 30 KBக்குள்ளே இருக்கணும். அதை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதை இங்கே அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் ஜேபிஜி இமேஜ் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஃபைல் சைஸ் என்ன அப்படின்னா 10 KB to 200 KB 200 KBக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இங்கே அப்லோட் பண்ண முடியும், இல்லைனா அப்லோட் ஆகாது. ஃபைல் சைஸ் வந்து நாட் அப்லோடட் அப்படின்னு நமக்கு வந்துடும். எக்ஸீடு 200 KB அங்கே என்ன கொடுத்தாலும் அதை தாண்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு காமிக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3 டாக்குமெண்ட்டு அங்கே அப்லோட் பண்ணணும். ஒன்று உங்களுடைய ஃபோட்டோ, ரெண்டாவதாக உங்களுடைய சிக்னேச்சர், மூணாவதாக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சரிங்களா?
3மே வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் என்ன சைஸ் கொடுத்தாலும் அந்த சைஸ்க்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி இந்த அப்லோட் அப்படின்ற சிம்பிள் இருக்குங்களா, இதை கொடுத்துடணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூ மாதிரி வரும். சரிங்களா, உங்கள் கான்டாக்ட் டீட்டெயிலு, உங்களுடைய பர்சனல் பர்மனெண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுக்கு லெஃப்ட் சைடில் அந்த டாக்குமெண்ட்டுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி, சப்போஸ் நம்ம கிளிக் பண்ணியிருப்போம், வேறு ஃபோட்டோ கூட நம்ம கிளிக் பண்ணி மாற்றி பண்ணியிருக்கலாம், அதனால இங்கே ப்ரிவ்யூ காமிக்கும். கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் ஸ்டேஜில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். சார் நெக்ஸ்ட் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேப்சாவை இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு இங்கே ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணணும். அப்போ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது டோட்டலாக 3 ஸ்டேஜு. அந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வருங்களா, அது 2வது அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ தான் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். 3வது ஃபீஸ் பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பே எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு கொடுக்க வேண்டியதான். இங்கே இருக்கு பாருங்கள், பே எக்ஸாம் ஃபீஸ். நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2000 வரும். ஓசியாக இருந்தீங்கன்னாக்கா 2500, எஸ்சி எஸ்டி அப்படின்னாக்கா உங்களுக்கு 1500 வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த பேமெண்ட் ஆப்ஷன் போகும், ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன். அதில் போய்ட்டு நீங்கள் பணம் கட்டிக்கலாம். பணம் கட்டினதுக்கு அப்புறமா நான் அதுக்கப்புறம் இங்கே போடலை, ஏன்னா இதை நான் பேமெண்ட் பண்ணலை, ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி மட்டும் பார்த்தேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பணம் கட்டினதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஃபுல் ப்ரிவ்யூ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து டிஎன் செட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டரில் போய் கொடுத்து தான் அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. சென்டரில் போனாலும் 200-300 வெட்டியாக செலவாகும். நீங்களே என்ன பண்ணலாம், உங்களுடைய மொபைலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, மெயினாக உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது 3மே நீங்கள் மொபைலில் கேலரியில் இமேஜாக சேவ் பண்ணி வச்சிங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டில். அதுக்கப்புறம் இதில் கேட்டிருக்க டீட்டெயில் மட்டும்தான். இதில் கேட்டிருக்க டீட்டெயில் அப்படியே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதான், வேறு எதுவுமே அப்லோட் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா, உங்களுடைய பேசிக் டீட்டெயில் மட்டும்தான் இங்கே கேட்டிருக்காங்க, அது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். அதனால் இன்றைக்கி சென்டரில் போய் அப்ளை பண்ண அவசியமே கிடையாது. உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சு, லேப்டாப் அல்லது சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணி நீங்களே அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா மொபைல்லே அப்ளை பண்ணலாம். இப்போ காமிச்சது எல்லாமே நான் மொபைலில் அப்ளை பண்ணது தான். சரிங்களா, இதுக்காக நீங்கள் வந்து ஒரு 200-300 வேஸ்ட்டாக செலவு பண்ண தேவையில்லை, அதுக்காக சொல்கிறேன். சரி, ஓகேங்களா. இல்லை டவுட்டாக இருந்து அப்படின்னாக்கா திரும்ப ஒரு டைம் இந்த வீடியோ போட்டு பாருங்கள். ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் இல்லை ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருப்பேன். எதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்டில் கேளுங்க. ஓகேவா. மெயினாக இதில் ஒன்று என்ன சொல்ல மறந்துருப்போம் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் சொன்னீங்க இல்லைங்களா, சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒரு நிமிஷம் பாருங்கள். இந்த இடத்த என்ன பண்ணால் எக்ஸஸாக இந்த இடத்த நீங்கள் யூனிவர்சிட்டி கொடுத்தவரை பக்கத்தில் உங்களுடைய பர்சன்டேஜ் கேட்கும். பிஜியில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு இந்த பர்சன்டேஜுக்கு என்ட்ரி பண்ணணும். அது சொல்ல மாட்டேன், அது இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் வரல. சரிங்க, அவ்வளோதான். உங்களை அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.